Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். பல இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் சேனல், சப்போர்ட் சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது வந்து நாகர்கோயில்ல ஸ்பேட் பிசினஸ். கண்டிப்பா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஆல்ரெடி நம்ம லைவ் போட்டுட்டு இருந்தோம்ல, ஒரு ஜிம்ல வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது, அதுக்கு வேயிங் கொடுக்க போறோம்னு. அதுக்கு பக்கத்துல இருக்க ஜிம் தான் ஸ்பேட் பிசினஸ். இது வந்து செட்டிக்குளம். நீ அட்ரஸ் சொன்ன? இந்து காலேஜ் ரோடு. இந்து காலேஜ் ரோடு. இந்து காலேஜ் ரோடு ஆப்போசிட் டு அனாதை மரம். ஓகே. ஆக்சுவலா இது யாருன்னு கேட்டீங்கன்னா, அருமை சகோதரர். ஒரு நேரத்துல நாங்க இப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் பாடி விட்டான அப்புறம் சிரிக்கதே நிறுத்திட்டான். நம்ம சின்ன அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் பேச்சு இல்லை. அப்புறம் அவன் ஒரு பாதையில போயிட்டான், நம்ம ஒரு பாதையில போயிட்டோம். இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஜிம்மை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறான். 2 இடத்துல ப்ரோட்டீன் ஷாப் வச்சிருக்கிறான். நாகர்கோயில் மார்த்தாண்டம் 2 இடத்துல ப்ரோட்டீன் ஷாப் வைக்கிறான். ஜிம் வந்து நல்ல பெருசா வச்சிருக்கான். ஓகே, ஃபீஸ் வந்து 500 வச்சிருக்கான். அந்த இதை கேட்டேன். அது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா சிட்டிக்குள்ள, நம்ம டவுனுக்குள்ள மெயினான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் ட்ரைனர்ஸையும் போட்டு இவ்வளவு செட்டப்பே பயங்கரமா இருக்கு. இவ்வளோ செட்டப்பையும் போட்டு 500 ரூபாய்க்கு ஜிம் நடத்துறான் அப்படின்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான். எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. கையில ஏதாவது போட்டிருக்கியா? நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். அப்போ அப்படிதான் இருக்கும். ஒருவேளை ஃபீஸை கூட்டி வச்சிருந்தாங்கன்னா 5 கையில இருந்து அடுக்கலாம். அதுக்காக நான் அப்படி எடுக்கிறது இல்லை, நான் வேற. ஓகே, என்னை அதில் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அவன் ஜிம்மில் தான் வந்து ஜிம்மையும் பார்க்க போறோம், ஒர்க் அவுட்டும் பண்ண போறோம். போலாம். கார்டியோ ஏரியா காட்டணுமா? காட்டிடுங்க. எல்லாம் ஓடுற த்ரெட்மில் தானே. 1 2 3 வேற த்ரெட்மில் போட்டிருக்கேன் எல்லாமே. சிறப்பு. ஓகே, டன். ஏய், இங்க பத்தியா நம்ம எல்லா பைபிளும் இங்கே தான் கிடக்கணும். சரி, ஓகே ஓகே ஓகே, சிறப்பு. ரெடி ஆயிட்டு இருக்கியா? ரெடி ஆயிட்டு இருக்க. ஓகே டன். ஓகே, புஷ்அப் பண்ண போறோம். ஸ்பேட் ஃபிட்னஸ் தர்ஷன், சுஜித், சுஜய், ராடி. இது சூர்யா நம்ம ஜிம்மு. அப்புறம் ராஜா பேரோன். வேற யார் பண்றான்? பேரு சஜித். ஸ்பேட் ஃபிட்னஸ். ஸ்லீவா என்னது? வா ஸ்லீவா. ஸ்பேட் ஃபிட்னஸ் பாரு, விளம்பரம் எப்படி. ஆமா, நீ பெரிய வந்துருவடா பிசினஸ் மேனா. எனக்கு வேண்டாம். என் ஜிம்ல உள்ள யாராவது வேண்டாம். ஏய், ரூம் எங்க? எனக்கு இதே போதும். ஆமா, இன்னும் வச்சிருக்கியா? நிறைய வச்சுக்கினா கொடு, நம்ம பசங்களுக்கு கொடுத்து விடுவோம். வேற யாருக்கு வேணும்? ஓகே, டன். கமான் கமான். சொல்லமா, இது சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. ஆன் பண்ணிட்டீங்களா? சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. சும்மா ஜிம்முக்கு வந்திருக்கோம், ஸ்பெஷலா ஒரு விஷயம். போன அங்கிட்டு வைடா. சொல்லமா, ரெடியா? ஆன் பண்ண ரெடியா? என்ன என்ன ஆட்டையில இருந்து ஒருத்தனையும் காணல. இங்க வாடா. ஆமா, ஒரு ஆள் அங்கிட்டு போ, ஒரு ஆள் இதுல வா. இங்க வா. பம்பிங் புஷ்அப் தான். ஓகேவா? ரெடியா? ரெடி? ஆன் பண்ண போற ஷாருக்கான். ரெடியா? ரெடி, லெட்ஸ் கோ.
ஓகே டன். சிறப்பு சிறப்பு. இங்க பாரு கிராம்பாவுக்கு பாரு, கண்டு காட்டு. கிராம்பிங் கிராம்பா போயிடுச்சா? இருடா, ஸ்ட்ரெச் பண்ணு. ஓகே ஓகே ரெடி. அப் மாயா விட்ரு. போதும். ஜும்கா. ஓகே பிரேமு 120 அப்படியா? போலாம் போட்டு. சூப்பர். எப்படியும் ஒரு கவுண்ட் கூட தான் அடிப்பார் பாரு. தெரியும்டி, ஃபர்ஸ்ட்ல விட ஒரு கவுண்ட் கூட அடிக்கிறோம். அவுட் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கேன், இல்லைன்னா நான் அடிப்பேன். இல்ல போதும், முடிச்சிட்டு போதும். அப்படியே பட்டர்ஃப்ளை போட்டு ரெண்டு பக்கம் ஒரே அளவு இருக்கா பாரு. ஆமா ஓகே. சூப்பரா இருக்கும். போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். பூம் பூம். விடுறா போஸு. இதா நல்லா இருக்காடா? கிளியரா இருக்கா? இதான் வந்து இதா போடணும், தம்பனையிலா போடணும். பைசப்ஸை மறைக்காத. காம்படிஷனா இது டிச்சம்னா ஞாபகம் இருக்கு. பூம். சிஸ்டா பண்ணலாமே. பூம். வர்றேன்டா, நானும் அடுத்த சைக்கிள் ஆரம்பிச்சுட்டு வர்றேன்டா. ஒன் டூ த்ரீ. Friend left foot. Moon. Two. Moves. Okay. Come on. Okay. Okay, please. Select that one. Elephant. Okay. Come on. What's the going on? Done. Come on. You know this great fitness. Parallel. Alan. Alan is up. What's the ready? Set. சரி ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்ன விஷயம் தெரியுமா, நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்ச பிகினிங். ஓகே ஃபோர் வீக்ஸ் அந்த டைமு முத வர்றான் யாரு, தர்ஷன் வரான். வந்துட்டு என்னைய பார்த்துட்டு நானும் இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாமே பண்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சேன் தொடக்கம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நல்ல டீப்னஸான ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அண்ணன் தம்பி உறவு அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்புறம் நாங்கள் நிறைய காம்படிஷன் போனோம். நல்ல 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 மெமரி. திருவனந்தபுரம் போனோம், அப்புறம் கோயம்புத்தூர், மிஸ்டர் இந்தியா, ஜூனியர் மிஸ்டர் இந்தியா. கரெக்ட், நிறைய பேர் கேட்டீங்களா, நான் ஜூனியர் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணியிருக்கேன். அந்த மொதல் ஜூனியர் மிஸ்டர் இந்தியா நான் 2 தான் போனோம். நான் அதில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன். ஓகே, அப்போ என் கூட வந்து, ஏன்னா நாங்கள் நிறைய கூட்டமெல்லாம் போனோம், நம்ம 2 பேர் தான் போனோம். 2 பேர் தான் போனோம். 2 பேரும் போய் வின் பண்ணிட்டு, அதான் சொல்கிறோம்ல, நான் வின் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது ஃபுல்லாக அப்படி ஜெர்க்கின்லாம் போட்டு இப்படி உட்காந்துருப்போம். பார்க்க வேற முகம் வேற ரொம்ப சின்ன பையனா இருக்கும். கேட்டானுங்கன்னா, தம்பி காம்படிஷன் ஒன்றும் கிடைக்கலையோ அப்படின்னு. தொடர்ந்து இதை காமிச்சாதான் தெரியுது, ஓ வின் பண்ணிட்டியா நீ மிஸ்டர் இந்தியா அப்படின்னு. ஸோ அப்படி பல கட்டங்களை கடந்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பாதை ஆயிடுச்சு, நமக்கு ஒரு பாதை ஆயிடுச்சு. எல்லாரும் பக்குவப்படுறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுது. கரெக்ட். ஏன்னா பாடி பில்டர்ஸ்குள்ள உண்மையை சொல்ல, நான் ஏற்கனவே லைவ்ல சொன்ன விஷயம் தான். எப்படி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்து இன்னொரு சூப்பர் ஹீரோ ஒத்துக்க மாட்டானோ, ஒரு பலசாலி இன்னொரு பலசாலியை ஒத்துக்க மாட்டானோ, அதே மாதிரி இந்த பாடி பில்டிங் ஃபீல்டுலையும் நிறைய பாடி பில்டர்ஸ், அதாவது பக்குவப்படலை அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பக்குவப்படாத பாடி பில்டர்ஸ் இன்னொரு பாடி பில்டர் வந்து ஒத்துக்கிறது இல்லை. பழகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, நார்மல் மேனா இருக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. கரெக்டா? உடம்பு ஏறின பிறகு ஒரு காமன் மேனா நம்ம ஜாலியா இருக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம உடம்பு ரெடி பண்ணிட்டு நம்ம அதே ஜாலியோடையும் அதே கேஷுவல்னஸோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த உலகம் நம்மளை ரொம்ப விரும்பும், ரொம்ப ரொம்ப விரும்பும். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்றது. ஏன்னா நானுமே ஒரு கட்டத்தில் அப்படிதான் இருந்தேன். கரெக்ட். இவன்ட்ட நான் பேசவே மாட்டேன். நீ என்னடா, நான் என்ன உன்ட்ட வந்து பேசுறேன், அந்த இருக்கும் எல்லாருக்கும் அந்த ஈகோ. பட் அதை விட்டு தள்ளுங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கே புரியும், மனிதம்ங்கிறது தான் முக்கியம். கெத்து, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒன்றும் மண்ணும் கிடையாது. இறைவனுக்கு முன்னாடி நம்மளாம் வெறும் தூசு, கால் தூசு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல புரியும் போது இது சரியாயிடும். ஆனா புரியணும். எனக்கு புரிஞ்சதுனால நான் சொல்றேன், இங்க நிறைய எல்லாருக்குமே புரியறது இல்லை. ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும் என்ன தட்டம் சரிதானே. நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால அதான் சொல்ல, இறைவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம போய் உடம்பேற்றிட்டோம், நம்ம மிஸ்டர் இந்தியா பண்ணிட்டோம், நாம அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், நம்ம அவ்வளோ ஃபேம் ஆகிட்டோம், அதெல்லாம் நம்ம ஹெட்ல ஏற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் வந்து தர்ஷன் கூட வந்து பேசியிருப்பேன்னா சத்தியமா பேசியிருக்க மாட்டேன். ஓகே, நாளைக்கு இதுக்கு முன்னாடி அவன் என்ன எப்படி நினைச்சிட்டு இருந்தான்னு தெரியல. பெரிய கெத்து பிடிச்சவன் வரமாட்டான். உன் ஜிம்முக்கு ஆக்சுவலாக நீ கூப்பிட்ட நேரம் வரக்கூடாதுன்னு இல்லை, அப்போ டைம் கிடைக்கல உண்மையிலே. ஏன்னா நான் அப்பவுமே பக்குவப்பட்டுட்டேன். ஓகே, இல்லைன்னா உன்ட்ட பேசியிருப்பேனா பேசிருக்க மாட்டேன். இப்போ ஓகே, எல்லாருமே நம்ம சகோதரர்களா பாக்குறது நல்லது. ஹெட் வெயிட்டை எடுக்காதீங்க. அது வந்து ஒரு கட்டம் எப்படி ஆகும் தெரியுமா, இந்த நம்ம கெத்தாவே இருப்போமா, ஒரு கட்டத்துக்கு பிறகு செப்பரேட்டடாவே இருக்கும். நமக்கு வந்து ஒரு ரியல் ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஒரு வயசுக்கு பிறகு என்னதான் அர்னால்டாவே இருந்தாலும் சரி, இந்த உடம்பு நிற்கும்னு நினைக்கிறீங்க, நிற்கவே நிற்காது. இன்னைக்கு எவனா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் ஒரு வயசுக்கு பிறகு வந்து உடம்பு நிற்காது. அப்பந்தான் நம்ம மண்டைக்கு எட்டும், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஆனா அது இப்பவே எட்டிச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே உன்னுடைய சகோதரன் ஆயிடுவான், எல்லாருமே உன்னுடைய ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அந்த வாழ்க்கை நல்லா போகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் யாருக்குன்னா இதே மாதிரி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய புரியாத பாடி பில்டர்ஸ். ஸோ ஓகே, அதனால சக பாடி பில்டரா இருந்தாலும் சரி தான், சக மனுஷனா இருந்தாலும் சரி தான், நார்மலா பழகுங்க, கேஷுவலா பழகுங்க. நம்ம பெரிய உடம்பு ஏற்றிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு ஹீரோவா இருங்க, வில்லன் கேட்டகரிக்கு போவாதீங்க, ஒரு ஹீரோவா இருங்க, சிரிங்க. எல்லாரும் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பு வச்சிருக்கோம்னா அந்த உடம்பு வச்சு யாருக்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அதை பாருங்க. எவனாவது வண்டி எங்கேயாவது நின்றுச்சு, எப்போ கொஞ்சம் தள்ளுங்கன்னா, நான் இவ்வளவு பெரிய பாடி பில்டர் நான் போய் இறங்கி தள்ளணுமா, அப்படி யோசிக்காத. இந்த பலத்தை ஏற்றி வச்சுக்கிறதே அதுக்கு தான். ரியல் லைஃப்ல உன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கு தான் நம்ம இங்க கிடந்து உழைக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பாடி பில்டர்ஸ் என்ன பண்ணா, உடம்பை ஏற்றிக்கிட்டு அசையவே மாட்டாங்க. இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய அழுக்குப்படாம இருப்பேன். அப்படி கிடையாது. பாடி ஏற்றி வச்சுக்கணும், நீ ஸ்பெஷல். மற்றவங்களோட பலம் அதிகம் உனக்கு. அப்ப நீ அதை வந்து மற்றவங்களுக்கு உதவி யூஸ் பண்ணணும். இறங்குங்க, எல்லாருமே உனக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப் போடுவான். ஓகேவா? வேற என்ன, இன்னைக்கு தர்ஷனை சந்திச்சதுல சந்தோஷம். ஸ்பீட் ஃபிட்னஸ் நம்ம நாகர்கோயில்ல அந்த இது என்ன அனாதை மடத்துக்கு ஏத்தாப்புல இருக்குது. நல்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட உள்ள நல்லது எனக்கு தெரியும், கெட்டதை பெருசா யோசிக்காதீங்க. கெட்டது பெருசா இருக்காது, நல்ல பையன். அதான் சொல்லும்ல, பெரிய ஜிம்மு நான் காட்டியிருப்பேன், 500 ரூபாய்க்கு தான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். இந்த சர்வீஸை தொடருவான்னு நினைக்கிறேன். இன்னும் பல பல கிளைகள் ஆரம்பிச்சு நிறைய பேரை வந்து நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு தர்ஷன் சகோதரரை கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரோன்.
வித் சகோதரன் தர்ஷன். தர்ஷன்.